வணக்கம் வாழ்வியல். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம உடம்பு, ஓகேவா, நம்ம உடம்பு வந்து உச்சமுடியிலேருந்து உச்சங்கால் வரைக்கும் நல்லா ப்ராப்பராக கரெக்டாக கடவுள் தயாரித்து தான் அனுப்பியிருக்காரு. ஓகே. ஆனால் அதை நீங்கள் முறைப்படி பார்த்துக்கிட்டிங்களான்றதுலேருந்து தான் நம்மளோட மனிதர்களோட ஒவ்வொரு வியாதியோ சரி, சீக்குகளோ சரி, இல்லை உடம்பு நலம் குறைவாகிறதோ சரி, எல்லாம் நடக்குது. ஓகே. ஸோ அப்பப்போ நான் ஒரு தகவல் நான் கொடுத்துட்டு வரேன். இந்த தகவல் வந்து ரொம்ப சுலபமாக, ரொம்ப இயல்பான மனிதர்களுக்கு புரிகிற மாதிரி, சாதாரண ஒரு மனிதர்களுக்கும் புரிகிற மாதிரி தயாரித்து ஒவ்வொரு தகவலும் கொடுக்கறதுக்கு முன் வரும். ஓகே. நம்ம வந்து ரொம்ப ட்ராமட்டிக்காக ரொம்ப வியூஸ் அதிகமாக வரணும், அதுக்காக நம்ம இந்த யூடியூப்பை வந்து திறக்கலை. இந்த யூடியூப்பை முழுக்க திறக்கிறதுக்கு இன்றில்லானாலும் வருங்காலத்தில் யாராச்சும் ஒரு விஷயம் இதுலேருந்து பெற்றா கூட நம்மளுக்கு சந்தோஷம், திருப்தி தான். ஏன்னாக்கா நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம இதை செஞ்சுட்டு வரோம். ஓகே. முதலாவது நம்மளோட பிரெயின். ஓகே. நம்மளுக்கு மூளைன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? மூளை வந்து பிரெயின். ஓகே. இந்த பிரெயின்னு சொல்கிறப்ப அது அப்படியே அதோட ஒரு பாட்டு அப்படியே நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா தமிழில் வந்து சொற்கள் நிறையா இருக்குது, அதோட அர்த்தங்களும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த பிரெயினுக்கு வந்து மனித உடம்புல வந்து 2 பிரெயின் இருக்குது. இன்று காணொலியில் வந்து நம்ம மனித உடம்பில் வந்து 2 பிரெயின் இருக்குது. அந்த 2 பிரெயினை வந்து இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறது எப்படின்னா, ஒன்று வந்து தலையில் இருக்கிற பிரெயின், அது எல்லாருக்கும் தெரியும். அது மேமா நேச்சுரலாக அது ஒரு பேரே பிரெயின் தான். ஓகேவா? ஸோ ஒன்றுன்னு வந்து குடலில் இருக்கிற பெசிலஸ்னுவாங்க, இல்லைன்னா பாக்டீரியா. ஓகே. பாக்டீரியானா சில பேருக்கு தெரியும், நுண்ணுயிர்கள்னுவாங்க. ஓகே. பாக்டீரியா இது வந்து 2வது பிரெயின்னுவாங்க. அப்போ நீங்கள் எந்த உடம்பை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு முன்னே உங்கள் உடம்புல பற்றி தெரியணும். உடம்பை பற்றி தெரிஞ்சால் தான் உடம்பை பார்த்துக்க முடியும். ஏன்னா இந்த உடம்பு வந்து உங்ககிட்ட அப்படியே ஃப்ரீயாக கொடுத்தாச்சு. இந்த உடம்பு உங்ககிட்ட ஃப்ரீயாக கொடுத்துட்டோன்னே நீங்கள் அந்த உடம்புக்கு என்ன செய்கிறீங்களோ அதுதான் பின் விளைவுகள். நீங்கள் என்ன அந்த உடம்புக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் பின் விளைவுகள். ஓகேவா? அப்போ இந்த பிரெயின், இந்த 2 பிரெயின் இருக்குது இப்போ. ஓகே. ஒன்று குடல் உள்ள பிரெயின். எனக்கு தெரியல, இதுக்கு முன்னே இதை பற்றி யாராச்சும் பேசியிருக்காங்களா, பேசுனது இல்லையா, தெரியுமா, தெரியாதான், நம்மளுக்கு தெரியாது. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காணொலியும் வந்து நம்மளுக்கு இருக்கிற அனுபவமோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்தை சார்ந்து தான் நம்ம வந்து கொடுப்போம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 7.5 வருஷம் ரிசர்ச்சில் முடித்து, ஓகே, நிறைய விஷயத்தங்களை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரோம். ஆனால் ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் சிம்பிளாக புரிய வைக்கணுன்றது தான் வந்து நம்மளோட கொள்கையாக எடுத்துகிட்டு வரோம். சாதாரண ஒரு பீப்புள் எப்படி அவங்கள பார்த்துக்கலாம், அதை தான் நம்மளோட அடிப்படை விஷயமாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு வரோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 பிரெயின் வந்து எப்படி மூளை எல்லாத்துக்கும் ஒரு செயல் செய்யறதுக்கு சொல்கிறதுக்கோ, ஏன்னா அதில் வந்து நிறைய நியூரான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம குடலில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது. நல்ல பாக்டீரியா இருக்கும், கெட்ட பாக்டீரியா இருக்கும். சயின்டிஃபிக்காக நான் வேணால் ஒன்று வீடியோ நான் செய்கிறேன். இப்போதைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வீடியோட முடிக்கிறேன். ஓகே. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். இந்த உங்களோட சொந்த பிரெயினையும் உங்களோட இந்த குடலில் 2வது பிரெயினும். ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயத்தையும் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். அது கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கு வந்து எப்பயுமே வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு எடுங்க. ஆரோக்கியமான சாப்பாடு உங்களால் எடுக்க முடியறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். எல்லோருக்குமே வந்து இந்த சிரமத்தை வந்து எதிர்கொள்வாங்க. ஏன்னாக்கா ஆரோக்கியமான சாப்பாடுனா கேஎஃப்சி ஆரோக்கியமான சாப்பாடா, மெக்டோனல் ஆரோக்கியமான சாப்பாடா, வால்நாட்னு ஒன்று வந்திருக்கு, அது ஆரோக்கியமான சாப்பாடா, டெக்ஸஸ் ஆரோக்கியமான சாப்பாடா, பீஸா ஹட் ஆரோக்கியமான சாப்பாடா, இது மாதிரி ஒவ்வொரு
வந்து பதில் இல்லை. ஓகேவா? மாமா கடைனாக்கா மலேசியாவில் வந்து ஏன்னா இந்த காலனியில் இந்தியாவில் பார்ப்பாங்க, ஸ்ரீலங்கனில் பார்ப்பாங்க, கனடாவில் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து மாமா ஷாப்னா புரியாது. மாமா ஷாப்புன்றது வந்து மலேசியாவில் 24 மணி நேரமும் திறந்து இருக்கிற ஒரு கடை, ஃபுட் ஷாப். ஓகே, ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஓகேவா? ஸோ அதில் ஒரு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு கிடைக்குமா? கடையில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடா? வீட்டில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடா? இந்த ஆரோக்கியமான சாப்பாடுனா என்னது அப்படின்றத அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து சொல்ல வந்தது வந்து ஒரே விஷயம்னா, நம்ம உடம்புல 2 பிரெயின் இருக்குது. ஒன்று தலையில் உள்ள பிரெயின், ஒன்று குடலில் உள்ள பிரெயின். குடலில் ஏன் இந்த பிரெயின்னு சொல்கிறேன்னா வந்து, இந்த குடலை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலனாக்கா அவர் தான் நம்ம உடம்ப நல்லா பிரச்சனைக்கு ஒரு விஷயத்துக்கு ஆரம்பிச்சு விடுவார். ஓகேவா? ஆரம்பம் புளியார் சொல்லின்னு வச்சுக்கிங்களேன் போடுவார். இல்லை நம்ம தலையில் உள்ள பிரெயின் அவரும் புளியார் சொல்லி போடுறதுக்குள்ள திறன் வச்சுருக்காரு. ஸோ அப்போ இந்த 2 பேரும் பார்த்துக்க வேண்டிய கடமை வந்து நம்மளோட. அதுக்கு நீங்கள் என்ன எடுக்கணுன்றது நம்ம ஒரு பொருள் தயாரிச்சுக்கோம். பாருங்கள், ஹியூமோசி இந்த பொருள் பேர் வந்து. ஓகேவா? இதை மட்டும் பார்த்துக்கிறதுக்குல உங்களோட உச்சந்தலையிலேருந்து உச்சங்கால் வரைக்கும் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஹியூமோசின்னு ஒரு பொருள் வந்து பல வருடங்கள், 7.5 வருடங்கள் நினைக்கிறேன், 8 வருடங்கள்கிட்ட. ஓகேவா? எனக்கு கூட சொன்னால் தான் வருஷம் நல்லாயிருக்கும். 7.5 வருடம்னாக்கா அது 7 வருடம்னு சொன்னாக்கா சரியாக வராது. அப்போ 8 வருடம். ஓகே, அப்போ 7.5 வருடமே ஒரு கரெக்டான ஒரு வருட கணக்கு. ஓகே, அது வரைக்கும் இதை ரிசர்ச் பண்ணி பல நாடுகள் சம்மந்தப்பட்டு இதை ஒன்று தயாரிச்சிருக்காங்க. இதை எல்லோரும் அருகணுன்றது நம்மளுக்கு ஆசை. அது அடுத்தடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது வந்து, முதல் தலையில் உள்ள பிரெயின், 2வது வயிற்றில் உள்ள குடல். அப்போ இந்த ஹியூமோசின்னு சொல்கிறப்ப என்னென்னா ஹியூமன் மாடுலேஷன். ஓகேவா? நம்ம மனிதர்கள் வந்து மாறி இருக்கோம், நம்ம உடம்பு மாறி இருக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள் மாறி இருக்குது, நிறைய நம்மளோட விஷயங்கள் வந்து மாறி இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணுன்ற ஒரு 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 நல்ல எண்ணத்தினால நம்ம இதை உருவாக்குறோம். அதே நேரத்தில் நல்ல ஒரு பொருளை நல்லபடியாக போய் சேர்க்கணும், எனக்கா நல்ல ஒரு அங்கீகாரம் பெற்ற பொருளாக போய் சேர்க்கணும், நல்ல ஒரு கண்ணுமனுக்கு தெரிஞ்ச ரிசர்ச் பொருளாக போய் சேர்க்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம இதை வந்து பயணத்தை தொடங்குகிறோம். எல்லோரும் ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம இங்கே ஷேர் பண்ணுறத வந்து 4 பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இது 2யும் பார்த்துக்க சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் நீங்கள் பாதுகாத்துக்கிங்க. ஏன்னா பாதுகாத்துக்கிங்கன்னு சொல்லுறதுக்கே முதலாவது வந்து கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? சொல்லிவிட்டு அதை நீங்கள் கரெக்டாக பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது கேள்வி கேட்கும். கேள்விகள் 1000 கேள்வி வேணால் நீங்கள் கேளுங்க. ஏன்னா இப்போ வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ChatGPT இருக்குது, ஜெமினி இருக்குது, ஏஐன்ற ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் வந்து வருது. ஏஐன்னு ஒரு பதிவு அப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு டைம் எடுத்து ஒவ்வொரு விஷயமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஏஐயில் வந்து 3 பங்காக பிரிஞ்சிடுச்சு. ஒன்று ஏஐ, நேரோ ஏஐ, NAI. ஓகேவா? 2வது வந்து GAI, ஜெனரல் ஏஐ. ஒன்று வந்து சூப்பர் ஏஐ, SAI. ஓகே, இந்த 3 விஷயம். இதுவும் யாராச்சும் சொல்லியிருக்காங்கன்னு தெரில. ஸோ எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிற விஷயம் வந்து ரிப்பீட்டடாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட், புதுசாக இருந்துச்சுனாக்கா இட்ஸ் மை வாண்ட் த ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ எதுவாக இருந்தாலும் தமிழில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசி நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துருக்கிறேன். 10 நிமிஷத்துக்குள்ளார முடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் 8:37 நிமிஷமாகுது. இதில் எந்த ஒரு விளம்பரமும் நான் இப்போதைக்கு வைக்க மாட்டேன். இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வீடியோ, ஸ்ட்ரெயிட்டாக மக்கள்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவுகள் நான் பண்ணிக்கிட்டு வருவேன். ஸோ வேணுன்றவங்க இதுலேருந்து பார்த்து இதில் சொல்கிற விஷயங்களை எடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட சேர்த்து அமைச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா அடுத்த கட்டம் சிறப்பு கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் உங்களால் செய்ய முடியலைனாலும் உங்களோட குடும்பத்தினருக்கு, இல்லை உங்களோட பிள்ளைங்களுக்கு, உங்களோட தம்பிக்கு, அண்ணனுக்கு, அக்காவுக்கு, அம்மாவுக்கு, அண்ணனுக்கு, தாத்தா, பாட்டி, இது மாதிரி யாருக்காச்சும் ஒரு ஆளுக்காச்சும் கண்டிப்பாக பயனாக இருக்கும். ஏன்னாக்கா நம்ம நிறைய விஷயத்தை இழந்துட்டு இன்றைக்கி வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அது என்ன முன் உதாரணமாக வச்சு நானும் பல விஷயத்தை இழந்துட்டேன். எவ்வளோ தெரியுன்றதோட தெரிஞ்சது யார்ட்டும் சொல்லலையேன்றத வந்து ரொம்ப வருத்தத்துக்கு ஒரு விஷயத்துக்கு நான் ஆளாகி இந்த விஷயத்துக்கு வந்து நிற்கிறேன். இதோட 9:30 ஆயிடுச்சு. தேங்க்யூ. சைன் ஆஃப். பாய்.